இலக்கியா அப்கமிங் சீரியலில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ இலக்கியா இப்போது கௌதம் காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லை. லாயரையும் போய் பார்த்துட்டாங்க இலக்கியா. லாயர் சொன்ன விஷயம், கார்த்திக் பயங்கரமான ஒரு எவிடன்ஸை கொடுத்துருக்காரு. அதுவும் கௌதம் தான் தன்னை கடத்திருக்காரு, என்னை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாருன்னு கார்த்திக் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கான். இதை வச்சு பார்க்கும்போது நாம் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜட்ஜு ஒன்று தெளிவான ஆதாரம் இருக்குது, கௌதம் தான் கார்த்திகை கடத்திருக்காரு, கார்த்திக் வெளியே வர வரைக்கும் கௌதம் கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணியாகணும்னு சொல்லி கௌதமை ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இலக்கியா. சொல்லப்போனால் கௌதமுக்கு ஒரு ஜாமீனோ பெயில் கூட வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஒன்று, கார்த்திக் உண்மையாக எங்கே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் கார்த்திகோடைய கடத்தல் விஷயத்தில் கௌதமுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு நாம் நிரூபிக்க முடியும்னு லாயர் சொல்லிடுறாங்க. இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நான் எப்படி இப்போது கார்த்திகை கண்டுபிடிக்க போகிறேன், கார்த்திக் இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு இலக்கியா மனசுடைஞ்சு போகிறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலிக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. கௌதமும் இலக்கியாவும் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்போது அவங்க கார்த்திகை கடத்தலையா, அப்போ கார்த்திகை யார் கடத்திருப்பா, கார்த்திக் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு அஞ்சலி அவங்க அம்மா மூலியமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படின்னா, கௌதம் பேசும்போது நான் காரில் கார்த்திகை அழைச்சிட்டு வந்தேன், பக்கத்துக்கு மெக்கானிக் செட்டில் வரும்போது தான் கார்த்திக் காணாமான்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மெக்கானிக் செட் வழியாக போயிட்டு அங்கே இருக்க சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அதில் கார்த்திகை யார் கடத்திருக்கா, உண்மையிலேயே கௌதம் காரில் கார்த்தி வந்தானு பார்க்க சொல்லி அஞ்சலி அவங்க அம்மா அமைச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அஞ்சலி அம்மாவும் அவன் சொல்கிறது உண்மை தாண்டி, கௌதம் ஒரு காரில் வந்துட்டு காரை பஞ்சர் ஓட்டுறான், அப்போதைக்கு ஒரு 3 ரவுடி பசங்க கௌதமுக்கே தெரியாமல் வந்து கார்த்திகை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போது கௌதம் இலக்கியாவும் கார்த்திகை கடத்தலை, வேற யார் தான் கடத்திருக்காங்க அப்படிங்கிறது அஞ்சலிக்கும் புரிஞ்சு போச்சு. இதை அஞ்சலி வெளியில் நின்றுட்டு இவங்கள்ட்ட தாட்சாயிட்ட சொல்கிறாங்க. தாட்சாயினோடனே பரவாயில்லையே, இந்த அஞ்சலி இந்தளவுக்கு மாப்பு முடிச்சாலே, அஞ்சலிக்கு மட்டும் கார்த்திகை நம்ம தான் கடத்தணும்னு தெரிஞ்சதுன்னா இந்த அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு தாட்சாயினி எஸ்எஸ்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்எஸ்கே அப்போதைக்கு ஆஃபீஸில் இருக்காரு. தாட்சாயினி கால் பண்ணி பேசும்போது எஸ்எஸ்கே உடனே, ஓ அப்படியா, அந்த அஞ்சலி அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாளா, சரி சரி தாட்சாயினி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் அஞ்சலிக்கு சந்தேகம் மட்டும் தான் இருக்குது. ஆனால் கௌதம் கடத்தலை அப்படிங்கிறத முழுமையாக நம்பலை. ஸோ கௌதம் காரில் வந்து தான் 3 ரவுடி பசங்க கொண்டு போயிருக்காங்க. உன்கிட்ட திரும்ப பேசினா அது ஏன் கௌதம் ஆளுங்க இருக்கக்கூடாது, தெளிவாக பிளான் பண்ணி விட இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீ ஏற்றி விடு, கௌதம் பக்கமே எல்லாத்தையும் திருப்பிவிடு, ஜெயிலுக்கு போன கௌதம் கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது, இந்த முறை கௌதம் பேரில் பெரிய ஒரு பழியை சுமத்தி கௌதமை உள்ளே லாக் பண்ணிடணும். அதுக்கு அந்த கார்த்திகை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். ஏன்னா கார்த்திக் கௌதமுடைய கட்டுப்பாட்டில் தான் எங்கேயோ இருக்கான் அப்படிங்கிறது இப்போது எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை அப்படியே உண்மையாக்கி கார்த்தியை நம்ம போட்டு தள்ளட்டோம் அப்படின்னா கௌதம் தான் கார்த்தியை கொண்டு போய் வச்சு எங்கேயோ கொண்டுட்டான் அப்படின்னு பழைய தூக்கி ஆமையில் போட்டு ஒட்டுமொத்தமாக கௌதமை வெளியே வரணும் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கே எஸ்எஸ்கே பேசிகிட்டு இருக்கான். அது நம்ம ரேவதி காதில் வாங்கிறாங்க. அட பாவி, அப்போது நேத்தி கார்த்திக் ஏதோ கலந்து கொடுத்தான், கார்த்திக் கடத்திருக்கான் போல, இவன் கடத்தி வச்சுட்டு ஏன் புள்ளியை பலிகடா வைக்கிறானா, இவன் சும்மா விட போட்டேன் நான், ஏற்கனவே இவன் பண்ண அநியாயத்துக்கும் இவன் பண்ண துரோகத்துக்கும் தான் நான் இவனை கொல்லணும் அப்படின்னு இந்த ஆஃபீஸுக்குள்ளே வந்தேன். ஆனால் இப்போ வந்தது என் புள்ளியை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு ரேவதி முடிவு பண்ணுறாங்க. உடனே ரேவதி இலக்கியா பார்க்க வராங்க. இலக்கியாவுக்கு இங்கே அஞ்சலி பேசின விஷயம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. அப்படின்னா அந்த மெக்கானிக் வந்து யார் கடத்திட்டு போயிருப்பா, அஞ்சலிக்கும் தெரியல. அப்போது அஞ்சலிக்கு தெரியாமல் இந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரும் கௌதமை கடத்தி அது மூலயமா அஞ்சலி ஏமாத்துறாங்களா, ஒன்றுமே புரியலையே. இந்த அஞ்சலிகிட்ட போய் இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டா. கேட்டால் எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு சொல்லி அந்த எஸ்எஸ்கேக்கும் தாட்சாயினிக்கும் சப்போர்ட் பண்ணுவா. இதுக்கு பின்னாடி இந்த எஸ்எஸ்கே தான் இருக்கான் அப்படிங்கிறத எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? அதுக்கு முதல்ல நாம் கார்த்திகை காப்பாற்றணுமே. கார்த்திக் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம இலக்கியா சுற்றிட்டு இருக்காங்க. சுற்றிட்டு இருக்கும்போது ரேவதி வராங்க. ரேவதி இலக்கியா பார்த்துட்டு, நான் மட்டும் இப்போ இலக்கியா முடிப்போம்னா கண்டிப்பாக இலக்கியா நம்மளை கண்டுபிடிச்சிருவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி அங்கே போனீங்க என்ன எதுன்னு கேட்டு நம்மளை அப்புறம் எஸ்எஸ்கே பக்கம் போக விட மாட்டா. அப்புறம் நாம் நினச்ச மாதிரி எஸ்எஸ்கேவை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நாம் இப்போதைக்கு இலக்கியம் பண்ணி போக வேணாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு பூத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் மூலயமா நம்ம ரேவதி அம்மா இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இது மாதிரி நான் யார் பேசலாம் தேவையில்லை, உன் புருஷன் இப்போ ஜெயிலில் இருக்கான், அதுக்கு காரணம் அந்த எஸ்எஸ்கே தான் அவனுடைய டிரைவர் மூலிமா ஆள் செட் பண்ணி கார்த்திகை கடத்தி வச்சுருக்கான். ஆனால் அந்த பழியை தூக்கி கௌதம் மேலே போட்டிருக்கான். நீ மட்டும் இப்போது அந்த டிரைவர் இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான், அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக கார்த்தியை காப்பாற்றிடலான்னு சொல்லி ரேவதி அம்மா அட்ரஸை சொல்கிறாங்க. அதை கேட்டது நம்ம இலக்கிய உடனே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது ரேவதி அம்மா ஃபோன் வச்சுறாங்க. உடனே இலக்கிய ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த அட்ரஸுக்கு வெளியில் ஒரு பாரஞ்சு பங்களாவாக இருக்குது. இலக்கியா பொறுமை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே 3 ரவுடி பசங்க குடிச்சிட்டு போதையில் சீட்டில் வந்துட்டு இருப்பாங்க.
ஒரு இலக்கியா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த 3 பேரும் அப்படியே மட்டையாடுவானுங்க. அதுக்கப்புறம் இலக்கியா உள்ளே போய் பார்த்தா கார்த்திக் அங்கே தான் கட்டு போட்டு இருப்பான். அதுவும் அப்போ தான் பார்த்து எஸ்எஸ்கே வருவான். ஸோ இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இலக்கியா நேராக அவங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ஐக்கு கால் பண்ணுவாங்க. அந்த எஸ்ஐயும் உடனே பேக்கப் அடிச்சுட்டு அந்த பாஞ்ச பில்டிங்கு போவார். போய் பார்க்கும்போது எஸ்எஸ்கே, அந்த ரவுடி பசங்க, அப்புறம் கார்த்திக் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது அந்த ரவுடி பசங்க உண்மையை சொல்லிடுவாங்க. ஆமாம், இவர் தான் கார்த்திகை கடத்த சொன்னார். அது மட்டும் இல்லை, இவர் தான் கௌதம் பேச சொல்லி அவர்கிட்ட பேச சொன்னார். நாங்களும் அப்படியே பேசணும் அப்படின்னு எல்லா உண்மை போட்டு உடப்பானுங்க. அப்போ தான் இலக்கியா எஸ்எஸ்கே யார், தாட்சாயன் யார் அப்படிங்கிற முழு உண்மையும் அஞ்சலிக்கு புரிய வச்சு கார்த்திகை காப்பாற்றி கௌதமை வெளியே கொண்டு வந்து நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்ட அஞ்சலிக்கு சரியான பாடத்தையும் புகட்டுவாங்க.